ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் சித்ரா. நான் இன்னைக்கு உங்களுக்கு வீட்லயே எப்படி ஹேர் ஸ்பா பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஆக்சுவலி இப்போ வின்டர் சீசன்னால நம்ம ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப கேர் எடுத்துப்போம். ஆனா முடிய மறந்துடுவோம். ஆனா அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் முடிக்கும் தரணும். ஏன்னா முடியும் சேர்ந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதனால நிறைய முடி கொட்டும், டேண்ட்ரஃப் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளோட முடியை அப்படி பராமரிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வீட்லேயே மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி நல்ல ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட முடிக்கு ஒரு நல்ல ஈரத்தன்மை இருக்கும். அதனால முடி கொட்டாது, ரொம்ப நல்லா வளரும் முடி. ஸோ இப்போ இந்த ஹேர் ஸ்பாக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோகனட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் எடுத்து அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பெப்பர்மெண்ட் ஆயிலும் நான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோவனில் 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்ககிட்ட மைக்ரோவன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் பவுல்லையோ எதுலையோ ஒரு ஜஸ்ட் ஸ்டவ்வில் வச்சு வார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இது பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா தலையிலலாம் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தலையை முடியெல்லாம் பிரித்து நல்லா எண்ணெய் வச்சுட்டு நல்லா இது என்ன சொல்கிறது, முடியோட எண்டு வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதோட டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆக்சுவலி போன வாரம் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நான் அதில் ஃபுல்லாக மசாஜிங் எப்படி பண்ணணும் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நான் ஃபுல்லாக எதுவுமே காமிக்க போகிறதில்ல, ஏன்னா சேம் அதே தான் நான் மறுபடியும் பண்ண போகிறேன். பட் இதில் நான் ரொம்ப எண்ணெய் அப்ளை பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் தான் எண்ணெய் அப்ளை பண்ணேன், ஏன்னா அது என்னோட வீக்லி ரொட்டீன். பட் இது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் இவ்வளோ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுட்டு கழுவிப்பேன். இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகாதீங்க. வெளியில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்ம தலையில் அதாவது முடி மேலே உட்காந்துட்டு அது நம்மளுக்கு டேண்ட்ரஃபாக மாறிடும். ஸோ எப்போ நீங்கள் எண்ணெய் வச்சாலும் உடனே தலை குளிச்சிடுங்க. ஸோ எண்ணெய் வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு வெளியில் போகாதீங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஊர் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊர்லலாம் டெய்லி எண்ணெய் வெயி முடி எண்ணெய் இப்படி இருக்குது அப்படின்னு. பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எண்ணெய் வச்சு வெளில போனீங்க வச்சுக்கோங்க, நிறைய டஸ்ட்டு ஒட்டும். அப்போ டேண்ட்ரஃப்லாம் வரும், முடி கொட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் லைட்டாக இது நான்ஸ்டிக்கி ஆயிலெலாம் கிடைக்கும், அந்த மாதிரி ஆலிவ் ஆயிலெலாம் இருக்கும், அந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்படிலாம் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நல்ல ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிக்கு எந்த ப்ராப்ளமே வராமல் நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்ல ஆயிலெலாம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு கொண்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னோட இந்த டவல் எடுத்து டவலை சுடு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதாவது நல்லா நினச்சிட்டு இந்த டவலை நான் கட்டிக்க போகிறேன். ஒரு 10 minutes இப்படி இருந்துக்கோங்க. ஏன்னா எப்போ நீங்கள் இந்த டவல் இப்படி கட்டினாலும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி டவல் கட்டிக்கிட்டு அந்த சூடான டவலில் கட்டிக்கும் போது அந்த சூடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டீமிங் எஃபர்ட் கொடுக்கும். அதனால நம்மளுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸு எல்லாமே சால்வ் ஆகும். முடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்புனால. ஸோ மறக்காமல் அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேர் ஸ்பாக்காக நான் இங்கே ஃபேஸ் பேக்னு சொல்ல சாரி, ஹேர் மாஸ்க்குக்காக நான் இங்கே ஒரு பனானா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 cup தயிர், அதுக்கப்புறம் 1 tablespoon ஃப்ளாக்ஸீட் பவுடரு, அதுக்கப்புறம் 1 tablespoon ஹனி எல்லாமே எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பாத்ரூம்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஏன்னா கையெல்லாம் சொதன்னு ஆகிடும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஃப்ளாக்ஸீட் அவ்வளோ நல்லது தலைமுடிக்கு. நீங்கள் தலைமுடி வளர்க்கணும், நீளமாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளாக்ஸீட் உங்களோட டயட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்சுவலி என்னோடய முடி ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, இப்போ தான் என் முடி கொஞ்சம் நல்லா நீளமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். நான் ஃப்ளாக்ஸீட் இட்லி பொடியெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் போடுவேன், எப்படி இன்டேக் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுவேன். ப்ளஸ் ஃப்ளாக்ஸீட் ஜெல் நான் வீட்டிலே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோ கேர் எடுத்துக்கிறதுனால தான் இப்போ என் முடி கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என் முடி ரொம்ப ஷார்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாக்ஸீடை நல்லா இன்டேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹேர் மாஸ்க்லேயும் நீங்கள் ஃப்ளாக்ஸீட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முடியல. நான் ஃபஸ்ட்டு அந்த க்ரௌன் ஏரியா எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஏரியாலையும் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து நீங்கள் வந்து தலையில் வந்து இது பண்ணிக்கோங்க, கட்டிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து நம்மளோட முடிக்கு அது கொடுக்கும். எடுத்துடாதீங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தால் போதும். ஸோ இப்போ நான் முடிச்சுட்டேன் என்னோட ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட்டை. இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்